நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசமையதிருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருபாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாலன் தனதை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையோர் புராணக்கதை உலகறிய விரைத்துரைத்த செல்லமொழி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொருள் திராவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ. எல்லாம் வல்லம் பெருமான் அருள்தரும் பன்னார்மொழியமுடன் அமர்த்தின நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவகமணி ஐயாவுடைய திருவடிகளை நில நினைந்து அடியருடைய ஞானாசிரியர் பெருந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் மனமொழிமைகளாலை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை சொந்தங்களே, இன்று மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திரம் எம்பெருமான் வாயிலார் நாயனார் குரு பூஜை திருநாள். அன்பர் பெருமக்களே, வாயிலார் நாயனார் புராணத்தை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் 10 பாடல்களிலே நமக்கு அருளி இருக்கிறார். வாயிலார் நாயனார் சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்திலே அவதரிக்க பெற்று இறைவனை அகப்பூசையாக அகத்திலே வைத்து வழிபாடு செய்த பெருமகனார். அவருடைய திருச்சரிதத்தை நமக்கு திருத்தொண்ட தொகை ஆசிரியர் அருளுகின்ற பொழுது துறை கொண்ட செம்பவலம் இருளகற்றும் சோதி தொன்மையிலே வாயிலான் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார். அதாவது கடல் துறையிலே அந்த பவளங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செம்பவளங்கள் கடற்கரையிலே அலையினாலே அடித்து கொண்டு கரையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த செம்பவளங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய ஒளியானது இருளை போக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இருளினை போக்கும் ஒளி வீசுதற்கிடமாகிய அந்த தொன்மை மிக்க திரு மயிலாபுரி என்று சொல்லி திரு மயிலாப்பூருடைய பெருமையை நமக்கு நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு அருள்கிறார். அப்படிப்பட்ட வாயிலார் நாயனாருக்கும் நான் அடியனாவேன் என்று சொல்லி இதில் அருளுகிறார். அதிலே செம்பவளம் என்று சொல்லுகிறார். அந்த பவளத்தினுடைய ஒளியானது அவ்வளவு இருளை போக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதில் தொன்மையிலை என்று சொல்லுவது அந்த மயிலாப்பூருடைய தொன்மையை குறிக்கக்கூடியது. அந்த மயிலாப்பூருடைய தொன்மையும் சிறப்பும் நமக்கு ஆளுடைய பிள்ளையாரது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகத்தாலும் உலகமெல்லாம் அறியக்கூடிய அளவுக்கு அங்கு நடந்த அந்த அற்புதத்தினாலுமே விளங்கும் என்று அறியலாம். நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய சரிதத்திலே மயிலாப்பூரிலே சிவநேசனார் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியவர், அவருக்கு நீண்ட நாட்களாக பிள்ளை பேர் இல்லாமல் இருந்த பொழுது பெருமானுடைய திருவடியை வழுத்தி அடியார்களுக்கும் அவர் அன்னம்பாலிப்பு செய்து அந்த பெண் குழந்தை பிறக்கிறது, பூம்பாவை என்று சொல்லக்கூடிய பெண். அதை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது அருந்தவங்கள் செய்து அரணடியாருக்கு அச்சனை உழப்பிட செய்த நலத்தால் கரியவாம் குழலால் மனைவியார் வயிறனும் கமலத்து புதிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள் என்று சொல்லி நீண்ட நாட்கள் பிள்ளை பேர் இல்லாமல் இருந்த சிவநேசனார் இறைவனை நோக்கி வழிபாடு செய்தார், அருந்தவங்கள் செய்தார். அதே போல அடியார்களுக்கும் அவர் திருத்தொண்டு செய்தார் என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய சரீரத்தில் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த குழந்தையை ஞானசம்பந்த பெருமானுக்கு மனம் முடித்து கொடுப்பேன் என்று சொல்லி அவர் வைத்திருக்கின்ற பொழுது அரவு தீண்டி அந்த குழந்தை இறந்து விடுகிறது. அதற்கு பிறகு அவர் அந்த குழந்தையினுடைய சாம்பலையும் எலும்பையும் ஒரு குடத்திலே வைத்து அதற்கு பூசைகள் எல்லாம் செய்து ஞானசம்பந்த பெருமான் வருகின்ற பொழுது அந்த குடத்தை சாம்பலோடு இருக்கக்கூடிய குடத்தை எடுத்து அவர்கள் அங்கே கொண்டு வந்து கோயிலுக்கு புறத்திலே வைத்து இருக்கின்ற பொழுது
அவர் மட்டிட்ட புன்னையம் காணல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உரித்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது போதிய பூம்பாவா என்று சொல்லக்கூடிய அந்த பூம்பாவை பதிகத்தை பாடி அந்த குழந்தை எலும்பும் சாம்பலுமாக இருந்த அந்த நிலை ஒரு குழந்தையாக உருவாகிறது. அது எப்படி உருவாயிற்று என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் முதலிலே பெருமானை வழிபாடு செய்கின்றார். அதற்கு பிறகு அந்த பதிகத்தை பாடுகிறார். அந்த பதிகத்திலே போதியோ என்று சொல்லுவது தான் மந்திரங்கள். அப்படி அந்த போதிய என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரமானது அந்த எலும்பும் சாம்பலுமாக இருந்த அந்த குழந்தையினுடைய அங்கங்களை அது உருவமாக்கியது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அந்த பதிகத்தில் அந்த இடத்திலே பெரிய புராணத்தில் அருளுகின்றார். மண்ணுவார் சடையாரை முன் தொழுது மட்டிட்ட என்னும் நற்பதிகத்தின் போதியோ என்னும் அன்னமை திருவாக்கு என்னும் அமுதம் அவ்வங்கம் துண்ண வந்து வந்து உருவமாய் தொக்கது அக்குடத்துள் என்று சொல்லி அது எப்படி அந்த எலும்பும் சாம்பலுமாக இருந்தது குழந்தையாக மாறியது உருவமாக ஆயிற்று என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். அந்த பதிகத்தில் போதியோ பூம்பாவாய் என்று சொல்ல வரக்கூடிய அந்த போதியோ என்று சொல்லுவதை சேக்கிழார் பெருமான் அன்னமை திருவாக்கு என்னும் அமுதம் என்று சொல்லுகிறார். அப்படி அமுதம் போன்ற அந்த போதியோ என்று சொல்லக்கூடிய அந்த திருவாக்கு தான் அந்த அங்கம் துண்ண வந்து வந்து உருவமாய் தொக்கது என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார். அது அந்த மயிலாப்பூருடைய தொன்மை அதனுடைய சிறப்பு நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மயிலாப்பூரில் அவதரித்தவர் இந்த நாயனார் என்று சொல்லி அவர் எப்படி நமக்கு அந்த யோக நிலையில இருந்து அந்த அகப்பூசை செய்து சிவயோகத்திலே அமர்ந்து பெருமானை வழிபாடு செய்தார் அப்படிங்கிற அந்த பாங்கினை பற்றி நமக்கு நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு அருளுகின்ற பொழுது மாறா அருள் அரண் தன்னை மன ஆலயத்து இருத்தி ஆரா அருளால் அணிவிளக்கு ஏற்றி அகமலராம் வீரார் மலரளித்தன் அன்பெனும் மெய் அமிர்தம் கொடுத்தான் வீரார் மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரே. இது நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகிறார். அதாவது மாறா அருள் அரண் அப்படிங்கிறார். அப்படின்னா மாறாத அருளையுடைய சிவனை அந்த மனமாகிய கோயில் என்கண்ணை ஸ்தாபித்து பெருமானை அதாவது மனக்கோயில் உள்ளிருத்தி என்று சொல்லுவார். அதாவது மனமாகி அந்த கோயில் உள்ளே பெருமானை ஸ்தாபித்து அது தனியாத அருளினாலே அணிவிளக்கை ஏற்றி அப்பெருமானிடத்தில் அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே அவர் வைத்து வழிபாடு செய்கின்றார். அப்படி அணிவிளக்கினை ஏற்றி அகப்பூசையில் விதித்த கொல்லாமை பொறை முதலிய மேம்பாடுடைய 8 மலர்களால் சாத்தி அகப்பூசையில் நமக்கு கொல்லாமை பொறையுடைமை அன்பு இதெல்லாம் நமக்கு அகப்பூசையில் நம்ம எண் மலர்கள் என்று சொல்லுவார்கள், அட்ட புஷ்பங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த 8 மலர்களை சாத்தி அதுக்கு மேலே அன்பு என்று சொல்லக்கூடிய சத்தாகிய அமுதத்தினை அன்பையே நிவேதனமாக செய்தார் என்று சொல்லி அந்த அகப்பூசையிலே என அன்பு தான் அங்கே நிவேதனம், அதே மாதிரி திருமஞ்சனம் எல்லாமே அங்கே அன்பு தான் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த அமுதத்தை நிவேதித்தவர் வீரார் அப்படின்னா அதாவது பெருமை பொருந்திய திரு மயிலாப்பூரில் அவதரித்த வாயிலார் என்று சொல்லக்கூடிய நாயனார் என்று சொல்லி பெரியவர் என்று சொல்லி நமக்கு இதில் அருளுகின்றார். இந்த நாயனார் சிவயோகத்தமர்ந்து இடையராது அகப்பூசை செய்து பேரடைந்தவர் என்று சொல்லி வகைநூல் ஆதரவை பெரிதும் கொண்ட ஆசிரியர் இந்த நாயனார் புராண வரலாற்றை சொல்லுகிறார். வகைநூலில் தான் இது அந்த சிவயோகத்தில் அமர்ந்து அகப்பூசை செய்து பேரடைந்தவர் அப்படிங்கிறத கருத்தாக கொண்டு தான் பெரிய புராணத்தில் நமக்கு அமைய பெற்றிருக்கிறது. அப்படி மனக்கோயில் மனத்தையே கோயிலாக்கி என்று சொல்லாருங்க. நமக்கு பூசலார் நாயனார் உள்ளுக்குள்ளேயே கோயில் கட்டியவர். இவர் மனத்தையே கோயிலாக ஆக்கியவர். பூசலார் நாயனாருக்கு இதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, பூசலார் நாயனார் ஒரு ஆலயம் நிர்மாணம் செய்வது அப்படியே மனசுக்குள்ளே செய்கிறார். அதற்கு ஒரு நல்ல நாளை வைத்து நல்ல தச்சரை வைத்து அளவுகள் எல்லாம் சரியாக ஆகம முறைப்படி அளந்து உள்ளுக்குள்ளேயே எல்லாம் செய்கிறார். அதை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான்
நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடுதினால் நினைந்து செய்த நன்றி நீடு ஆலயத்து நாளை நாம் போதோம் என்று சொல்வார். அப்படின்னா நீண்ட நாட்கள் அவர் வந்து மனசில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடிக்கல், அந்த கால் செய்வது, அதே போல மதில் சுவர்கள் செய்வது, குளம் அமைப்பது, பரிவார மூர்த்தங்கள் செய்வது, பெருமானை ஸ்தாபிப்பது, இப்படியெல்லாம் வந்து சாமி எழுந்தருள் செய்வது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக நீண்ட நாட்கள் அவர் வந்து அந்த திருப்பணி செய்தார் என்று சொல்லுவார். இவர் வந்து அப்படியே யோகத்திலே அமர்ந்து இடையராது அகப்பூசை செய்து பேரடைந்தவர் என்று சொல்லி வாயிலார் நாயனாருடைய புராணத்தில் சொல்லப்படுகிறது. இந்த மரபாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி என்று சொல்லி புராணத்தில் வருகிறது. இப்படி சிறப்புடைய நாயனார் அவர் வந்து அவருடைய பெயர் வந்து வாயிலார் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி நாயனாருடைய சிறப்பை சொல்லுகிறார். நம்முடைய பெரிய புராணத்திலே முதல் பாடலில் சொல்லுகின்ற பொழுது தொண்டை நாட்டினுடைய சிறப்பை சொல்லி அந்த தொண்டை நாட்டிலே ஒரு வாய்மை நிரம்பியவர்கள் வாழக்கூடிய ஒரு பதி என்று சொல்லி மயிலாப்பூரை பற்றி சொல்லுகிறார். சொல் விளங்கு சீர் தொண்டை நன்னாட்டிடை மல்லல் நீடிய வாய்மை வளம்பதி பல்வெருங்குடி நீடு வரம்பரை செல்வம் அழ்கு திருமயிலாபுரி. நூல்களில் எடுத்து சொல்லும் புகழ் சொற்கள் சொல் விளங்கு சீர்திரு தொண்டை நாடுனார். பின்னா பல நூல்களிலே எடுத்து சொல்லும் புகழ் சொற்கள் விளங்கும் சிறப்புடைய தொண்டை நாட்டிலே வளப்பம் மிகுந்த நல்ல மல்லல் நீடிய அப்படி வளமாக இருக்கக்கூடிய நல்ல செல்வந்தர்கள் வாழக்கூடிய தொண்டை நாடு. அப்படி வளம் மிகுந்த அந்த தொண்டை நாட்டிலே சிறப்புடைய அந்த தொண்டை நாட்டிலே வாய்மையினால் சிறந்த வளத்தையுடைய பதி, அது மட்டுமல்லாது வாய்மையிலும் சிறந்து விளங்கக்கூடிய பதி, செல்வ நிலையிலும் சரி அதே மாதிரி வாய்மையிலும் சரி சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பதி, பல பெருங்குடிகளும் நீடுகின்ற வழிபடி தொடர்ந்து வரும் செல்வம் நிறைந்த திருமயிலாபுரி என்று சொல்லி தொடர். அது வந்து அந்த வாய்மை தவறாதவர்கள் தொண்டை நாட்டு வேளாளர்கள் அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய திருக்குறிப்பு தொண்டநாயனார் பாடத்தில் திரு ஆலங்காட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பழையனூர் நீலி கதையை பற்றி சொல்லுகின்ற பொழுது வருங்க. அதாவது நற்றிரம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நவை வந்து உற்ற போது தன் உயிரையும் வணிகனுக்கு ஒரு கால் சொற்ற மெய்மையும் தூக்கிய சொல்லையே காக்க பெற்ற மேன்மையில் சிறந்தது பெருந்தொண்டை நாடு என்று சொல்லி வணிகனிடத்திலே கொடுத்த அந்த ஒரு சொல்லை காக்க வேண்டும் என்பதற்காக 70 காக்க முடியாத காரணத்தினாலே 70 வேளாளர்களும் ஒருங்கு சேர அந்த தீயிலே புகுந்து உயிர் நீத்த பெருமையுடையது அந்த தொண்டை நாடு என்று சொல்லி நமக்கு திருக்குறிப்பு தொண்டை நாயனார் படத்தில் சொல்றார். அதுதான் இங்கே என்ன சொல்றாருன்னா வாய்மை வளம்பதி, செல்வ நிலையிலும் அங்கு வளமாக இருந்தது, அங்கு இருந்த மக்கள் வாய்மையிலே சிறந்து விளங்கினார்கள் என்று சொல்லி மயிலாப்பூரை பற்றி நமக்கு இங்கே சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா பழையனூர் வேளாளர்களைத்தான் சொல்ல முடியும். தன்னுடைய ஒரு வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்பதற்காக 70 பேரும் ஒரு சேர தீயிலே இறங்கி உயிர் நீத்த பெருமையுடையது அந்த வேளாளர்கள் என்று சொல்லுவார். அப்படி சொல் விளங்கு சீர் என்று சொல்றார். ஆமாம், அதே மாதிரி செல்வ செழிப்பு, வாய்மை வளம், ஒழுக்க மேம்பாடு, ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அத்தனை அறங்களும் நிரம்ப பெற்றவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி வழி வரும் தொடர்பு அந்த பரம்பரையே அப்படி இருந்தார்கள் என்று சொல்லி நமக்கு புராணத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்த திருப்பாடலிலே நமக்கு நீடு வேலைதன் பால்நிதி வைத்திட தேடும் அப்பெரும் சேம வைப்பாம் என ஆடு பூங்கொடி மாளிகை அப்பதி மாடுதல்லும் மரக்கலர் செப்பினால் அப்படின்னா, அதாவது அது கடல் சூழ்ந்த ஒரு பகுதி, கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மயிலாப்பூர். ஒரு பெரிய கடல் இருக்கக்கூடிய பகுதி. அப்படி சேம வைப்பாம் என தன்னிடமுள்ள மணி முதலிய நிதிகளை வைத்திடுவதற்கு தேடி பெற்றதொரு பெரிய பண்டாரம் இது என்று சொல்லும்படியாக அழகிய கொடிகளுடைய அந்த பதியின் பக்கங்களில் மரக்கலங்கள் நிரம்பிருந்தது. அங்கு வந்து கடலில் சென்று வாணிபம் செய்வதற்கெல்லாம் வந்து அந்த மரக்கலங்கள் நிரம்பி இருந்தது என்று சொல்லுகிறார். அந்த நிதிகளை எல்லாம் வைத்திடுவதற்கு தேடி பெற்றதொரு பெரிய பண்டாரம் இது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு நிரம்பிருந்தது என்று தன்னிடம் உள்ள நிதி குவைகளை எல்லாம் சேர்த்து காவல் பொருந்த சேமித்து வைக்கும் இடம் இதுவே என்று
கடல் தேடி இதனடுத்து தள்ளும் என்பது தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்லி இப்படியெல்லாம் அந்த ஊரினுடைய சிறப்பை சொல்லுகிறார். அதே மாதிரி களம் சொரிந்த கரிக்கரும் கன்று முத்து அலம்பு முன்னீர் படிந்தனை மேகமும் நலங்கொள் மேதி நன்னாகும் தெரிக்கொனா சிலம்பு தெந்திரை காணலின் சேனலாம் அப்படின்னா அந்த களம் சொரிந்த கரிக்கரும் கன்று முத்து அப்படின்னார். அந்த தெளிந்த அலைகளையுடைய ஒலிக்கின்ற தெளிந்த அலைகளுடைய கடற்கரை காணலின் பரந்த நிலமுற்றும், அது கடற்கரை, அங்கு அலைகள் வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த தெளிந்த அலைகள் அந்த ஓசையோடு வீசிக்கொண்டிருக்கிறது. அங்கு மரக்கலங்கள் இறக்கிய யானை கன்றுகளும் அப்படியே மரக்கலங்கள்லேருந்து வேறு வெளி நாடுகளில் இருந்து யானை கன்றுகள் எல்லாம் இறக்குகிறார்கள். அப்புறம் முத்துக்களை கொடைத்தொதுக்கும் கடலில் படிந்தணைகின்ற மேகங்களும் யானை கன்றுகள் கொண்டு இறக்குறாங்க. அதே மாதிரி அங்கே மேகக்கூட்டங்கள் இருக்கிறது. செழிப்புடைய எருமை கன்றுகளும் தெரிக்கொணா நிற ஒப்புமையினால் வேறு பிரித்தறியக்கூடாவாம் அப்படின்னா யானை கன்றுகளை எல்லாம் மரக்கலங்களில் கொண்டு இறக்குகிறார்கள். அங்கு மேகங்கள் நிரம்ப இருக்கிறது. முத்துக்களை குடைத்து கடலில் படிந்தணைகின்ற மேகங்களும் நிரம்பிருந்தது. எருமை கன்றுகளும் இருந்தது. மூன்றுமே கருமை நிறத்தில் இருந்ததுனால எது எது என்று சொல்லி பிரித்து கூற முடியாத அளவுக்கு அங்கு இருந்தது என்று சொல்லி இந்த மூன்றையும் சொல்றார். அதற்கடுத்து மயிலாப்பூரில் அழகான பெண்கள் இருக்கக்கூடிய மயிலாப்பூர். அப்படி அந்த பெண்களை எல்லாம் பார்த்து நிலவே அஞ்சியது. இந்த மாதிரி பெண்கள் அழகான பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம எப்படி அங்கு புகுவது என்று சொல்லி நிலவே கொஞ்சம் தயங்கியது என்று சொல்லி சொல்றார். தவள மாளிகை சாலை மருங்கிரைத்து துவள்ப தாகை நுழைந்தனை தூமதி பவள வாய்மடவார் முகம் பார்த்து அஞ்சி உவலகன் சேர்ந்து ஒதுங்குவது ஒக்குமால். அதாவது மயிலாப்பூரில் அந்த பெண்களின் அழகை பார்த்து நிலவு அஞ்சியது என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது வெண்ணிறமுடைய தவள மாளிகை சாலை மருங்கிரைத்து, வெண்ணிறமுடைய மாளிகையுடைய சாலைகளின் பக்கத்திலே இறப்புக்களில் அசைகின்ற கொடிகளின் வரிசையில் நுழைந்து அணைகின்ற தூய வெள்ளிய மதி, அப்படியே அந்த வெண்மையான மதியானது பவளம் போன்ற வாயினையுடைய பெண்களுடைய அந்த முகங்களை பார்த்து பயந்தது. அந்த பெண்கள் எல்லாம் அப்படி பவளம் போன்ற வாய், நல்ல சிவந்த வாயையுடைய அந்த மதி போன்ற முகத்தையுடைய பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற. பெண்களுடைய முகங்கள் எப்படி இருக்குன்னா மதி போல இருக்கும். முழுமதி போன்ற முகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பார்த்து மறைவிடத்தனை சேர்ந்து ஒதுங்குவது போல அந்த சந்திரன் கொஞ்சம் பயந்தது என்று சொல்லி சொல்லாருங்க. அப்படின்னா அதில் விளக்க உரையில் சொல்லுகின்ற பொழுது, உயர்வாகிய மாடங்களின் மேல் தூக்கிய கொடி வரிசைகளில் தலை அப்படியே நுழைந்து வருவது போல எழுகின்ற மதியானது அச்சத்தால் மறைந்து ஒதுங்குவது போன்றது என்பது தற்குறிப்பேற்றணி. அப்படின்னா அந்த சோலைகளினோடும் மேக வரிசைகளோடும் உயர்ந்த கோபுரங்கள் கொடி வரிசைகளிலும் முழுமதி வரும்போது கொஞ்சம் மறைந்து அது அந்த கோபுரங்களுடைய உயர்வு, சோலைகளுடைய மரங்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த மதியை மறைக்கும். அது மறையிறது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பெண்களை பார்த்து தானே போய் மறைந்தது போல இருக்கிறது என்று சொல்லி சொல்றாருங்க. அஞ்சு நாம் ஒரு மதி இங்கே அதை நிலவு நினைச்சுதான் நம்ம ஒரு மதி, நம்மளை போன்ற பல மதிகள் இங்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த நிலவு நினைச்சுதான். அதான் நாம் ஒரு மதி, இங்கு நம் போன்ற பல மதிகள் காணப்படுகின்றன என்பதும் இவர்களின் முகத்தின் அழகுக்கு நாம் ஒப்பாகும் என்பது அச்சத்துக்கு காரணம். நம்ம விட, அதாவது மதி நினைக்குதான், நிலவு நினைக்குதான், நம்மளை விட அழகான பெண்கள் அங்கே இருக்கிறாங்க என்று சொல்லி அப்படி நிலவு கொஞ்சம் அஞ்சியது என்று சொல்லி சொல்லாருங்க. பவள நம்மிடத்துள்ளது கருமையுடைய முயற்கரை, இவர் முகத்தில் உள்ளது செவ்விய வாய். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நிலவுல அங்கங்கே கருமையான கோடுகள் எல்லாம் இருக்கும், அதுக்கு முயற்கரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம கிட்ட அந்த கருமையான முயற்கரை தான் இருக்குது. அந்த பெண்களுடைய வாய் அப்படி பவளம் போன்று செவந்து இருக்கிறது என்று சொல்லி அந்த நிலவு நினைச்சது என்று சொல்லி ஒரு அணி வகையில் இலக்கணத்தில் சொல்றார். அப்புறம் வீதிகள் எல்லாம் எப்படி இருந்தது, அங்கே இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த வீதிகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்றாருங்க.
வீதி எங்கும் விழா அணி காலையர், தூதி எங்கும் சுரும்பணி தோகையர், ஓதி எங்கும் ஒளியா அணி நிதி, பூதி எங்கும் புனைமணி மாடங்கள். பூதி என்ன? திருநீர். ஆமாம், வீதி எங்கும் விழாவணி காளையர் அப்படின்னார். வீதிகள் எங்கும் திருவிழாக்களின் அலங்காரங்களும், அதை காளையர்களின் தூதாக எங்கும் உள்ள வண்டுகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் நிரம்ப இருக்கிறாங்க. அவங்களுடைய தூது விடுவது போல வண்டுகள் அங்கே இருக்குதான். அந்த வண்டுகள் எல்லாம் பெண்களுடைய கூந்தல் இருக்கக்கூடிய மலர்களை மொய்த்து கொண்டு இருக்கிறது. அதாவது பெண்கள் மலர் அணிந்திருக்கிறார்கள் தலையில். அந்த மலரை நுகர்வதற்கு வண்டுகள் போகிறது. அது எப்படி இருக்குதுன்னா, இந்த காளையர்கள் தூது விட்டது போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய சேக்கிழ பெருமான் அதை அப்படி ஒப்புமைப்படுத்தி சொல்றார். அப்படி பெண்களின் கூந்தல்களில் எங்கும் என்று சொல்லி, சுண்ணத்தாந்து பூசி அலங்கரிக்கப்பட்ட மாடங்களில் எங்கும், அப்புறம் அழகிய நிதிகளும் அணிகளும் நீங்காது உள்ளன என்று சொல்றாருங்க. அதாவது வீதிகள் எவ்விடத்தும் திருவிழாக்களின் அலங்காரங்கள். அதாவது நம்முடைய நாட்டு சிறப்புல சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் முதல் பகுதியிலேயே நாட்டு சிறப்பில் சொல்கிறார். சோழ நாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த சோழ நாட்டினுடைய சிறப்பை சொல்கிறார். வீதிகள் விளவினார்க்கும் விரும்பினர் விருந்தினார்க்கும், சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பா, நீதிய புள்ளும் மாவும் நிலத்திரு புள்ளும் மாவும், ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா மஞ்சும் அப்படின்னா வீதிகள் தோறும் நல்ல திருவிழாக்கள் நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் ஒவ்வொரு இல்லங்களிலும் விருந்தினர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அப்படின்னா நல்லா அந்த ஊர் செழுமையாக இருக்குதுன்னு அர்த்தம். வீதிகள் விளைவினார்ப்பும் விரும்பினர் விருந்தினார்ப்பும், அப்புறம் சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பானார். அப்படின்னா அந்தந்த சாதியை சேர்ந்தவர்கள் அந்தந்த சாதி ஒழுக்க நெறிப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் தனையரும் மனையில் தப்பானார். பிள்ளை பேர் இல்லாத வீடுகளே இல்லை, அந்த அளவுக்கு நிறைவாக இருந்தது. அப்புறம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இன்னும் மக்கள் அங்கே பிணி இல்லாத வாழ்ந்தார்களாம். அதுக்கு என்ன காரணம்? 5 எழுத்தை சொல்லி கொண்டிருந்தார்கள் சோழ நாட்டிலே. ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினை வரத்தாம் அஞ்சும்னர். 2 5 தான். இது 5 எழுத்து, அது பிணிகள் வருவதற்கு அஞ்சியது என்று சொல்லி, அப்போ 5 எழுத்தை சொல்லிட்டு இருக்கிற இடத்துல பிணிகள் வாராது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இன்னொரு இடத்துல சொல்றாரு. மதுரை எம்பதியில் சொல்றாருங்க. ஆதி மந்திரம் 5 எழுத்து போதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே என்று சொல்லி, அந்த அடியார்கள் தங்கியிருந்த திருமடத்துக்கு சமணர்கள் தீ மூட்டுகின்ற பொழுது அந்த தீ பற்றுவது இல்லை. அதனால அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, 5 எழுத்து சொல்லிட்டு இருந்தாங்க, அங்க வேறொரு மந்திரம் எதுவும் பற்றாது என்று சொல்லி சொல்வார். அது மாதிரி ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வரும் என்று சொல்லி அங்கே சொல்றார். அது மாதிரி இங்கே சோழ நாட்டில் 5 எழுத்தை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதனால் அங்கே பிணி என்பது கிடையாது. ஓதி எழுத்தாமஞ்சும் உருவினி வரத்தாமஞ்சும் என்று சொல்லி சொல்றார். இங்கே என்ன சொல்றாருன்னா, வீதி எங்கும் விழா அணி காளையர் அப்படின்னார். வீதிகள் தோறும் விழாக்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த விழாவிலே காளையர்கள் அவர்கள் ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்கள் வண்டுகளை தூது விடுகிறார்கள். அந்த வண்டுகள் பெண்களினுடைய கூந்தலில் இருக்கக்கூடிய மலரில் இருக்கக்கூடிய தேனை உண்பதற்காக செல்லுகிறது என்று சொல்லி, இப்படி அது மட்டுமல்லாது இன்னொருடன் சொல்றாங்க, பூதி எங்கும் புனையணி மாடங்கள் என்று சொல்லி, அதாவது திருநீறு பூசி இருந்தார்கள் நிரம்ப அங்கு என்று சொல்லி, அந்த பூதி சுண்ணச்சாந்து என்று சொல்லி, இப்படி திருநீறு பூசிய பெருமக்கள் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி சொல்றார். காளையர் என்ற காளை போன்ற இளைஞர்கள் என்று சொல்லி பொருள். அது மாதிரி காளையர் பொருட்டு ஊடல் தீர்க்க தலைவியாரிடம் தூது செல்லும் தோகையர் என்று உரைப்பெறும் என்று சொல்லி, தூதாக விடுக்கப்படும் பொருள்களில் வண்டு ஒன்று இல்லைங்களா, வண்டை தூது விடுவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அதுபோல இருந்தது என்று சொல்லி சொல்றார். இப்படி பலதர சுவைப்பட உரைக்கன் என்ற ஒப்பற்ற அணிநலம் படைத்தது இந்த பாட்டு என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது பூதி அப்படின்னா திருநீர் என்று கொண்டு, இது உலக செல்வமும் விபூதி என்ற வீட்டுலக செல்வமும் மாடங்கள் எங்கும் நிறைந்துள்ளது அப்படின்னா, பூதி என்று சொல்லுவது சிவச்செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்று. இப்படி 2 உலகியல் செல்வங்களும் அங்கே குறையில்லை. அது மாதிரி திருநீட்டு செல்வம் என்று சொல்லக்கூடிய சிவச்செல்வத்துக்கும் அங்கே எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி மக்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி சொல்றார். அதே மாதிரி அடுத்த திருப்பாட்டில்
மண்ணு சீர்மயிலை திருமாநகர் தொன்மை நீடிய சூத்திர தொல்குளம் நன்மை சான்ற நலம்பெறத் தோன்றினார் தன்மை வாயிலார் என்னும் தபோதனர். மண்ணு சீர் மயிலை திருமாநகர் அப்படின்னார். அப்படின்னா நிலை பெற்ற சிறப்பையுடைய அந்த மயிலாபுரி என்னும் இந்த பெரும் திரு நகரிலே தொன்மை நீடிய பழமையால் இப்போ சொன்னோம் இல்லைங்களா, வேளாளருடைய குலம் அதுதான் ரொம்ப தொன்மையான குலங்க. தொன்மை நீடிய சூத்திர தொல்குளம் அப்படின்னார். வேளாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சூத்திரர் என்னும் பழங்குலமானது நன்மைகள் எல்லாவற்றிலும் சிறந்த நலம் பெறும்படி வந்து அவதரித்தார். அப்படி சூத்திர தொல்குளம் நன்மை சார்ந்த நலம் பெற தோன்றினார். அந்த வேளாளர் குலத்தில் வந்து அந்த சூத்திர நற்குலம் என்று சொல்லக்கூடிய பழங்குலமானது நன்மைகள் எல்லாவற்றிலும் சிறந்த நலம் பெறும்படி நாயனார் வந்து அவதரித்தார் என்று சொல்லி அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தன்மை வாயிலார் என்னும் தபோதனர் அப்படின்னார். தபோதனர் அப்படின்னா தவத்தையே தனமாக உடையவர் என்று சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். எங்கெங்க எல்லாம் வந்து தபோதனர் வருதோ அங்கே வந்து எப்படி சொல்லுவார் அப்படின்னா, தவத்தையே தனமாக உடையவர். தவம் என்று சொன்னால் சிவபூசையே தவம் என்று சொல்லி சிவகோணியா பல இடங்களில் உரை சொல்லியிருக்கிறார். அதுக்கு திருமந்திரத்தில் ஒரு பாடல் இருக்கு, தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 போனமும் உண்டது என்று சொல்லி நமக்கு 7ஆம் தந்தத்தில் திருமூலர் சொல்றார். அங்கே தபோதனர் அப்படிங்கிறதுக்கு சிவபூசை செய்யக்கூடிய ஒரு அடியவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். தவத்திய தனமாக உடையவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் ஒருவர் உண்டது எப்படி 3 புவனத்துக்கும் போய் சேரும்னா, அவர் உண்ட உணவு அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய பெருமானுக்கு போய் சேர்ந்தது, பெருமான் உண்ட உணவு 3 உலகங்களில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு சேர்ந்தது என்று சொல்லி நமக்கு சிவக்கணிய ஒரு உரையில் சொல்றார். ஆமாம், அந்த சிவக்கணிய உரை எப்போ வந்தது அப்படின்னா, இளையான்குடி மாறநாயனாருடைய புராணத்திலே வருகின்ற பொழுது அந்த அடியவர் இரவு நேரத்தில் வர்றார். இரவு நேரத்தில் அந்த அடியர் வருகின்ற பொழுது அந்த இல்லத்தில் உணவு படைப்பதற்கான எந்த ஒரு பொருளும் இல்லை, அரிசி முதல் கொண்டு எதுவுமே அங்கே இல்லை. அப்போ நாயனார் வந்து தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த அனங்கு போன்ற தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்குறாரு. தார மாதரை நோக்கி சொல்றாரு சேக்கிழார் பெருமான், தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என். அந்த தபோதனர் என்று சொல்லக்கூடிய சொல் அங்கே வருதுங்க. தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு பிறகு 2 பேரும் கலந்துக்கிறாங்க. அது எப்படி உணவு படைத்தாங்கிறதெல்லாம் அந்த சரீரத்தில் வருது. அங்கே தபோதனர் அப்படிங்கிறதுக்கு சிவக்கணிய உரை சொல்லுகின்ற பொழுது தவத்தையே தனமாக உடையவர், தவம் என்று சொன்னால் இன்று சிவபூசிய தவம் என்று சொல்லி நமக்கு அங்கு உரை சொல்லுகிறார். இப்படி தன்மை வாயிலார் என்னும் தபோதனர் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்றாருங்க. ஆமாம், அதாவது தொன்மை நீடிய சூத்திர தொற்குளம் அப்படின்னார். அதாவது தொன்மை நீடி அப்படின்னா அவ்வளவு பழமையான சிறப்பு வாய்ந்த வேளாளர் குளம் என்று சொல்லி சொல்றாருங்க. நம்ம மிக பழமையான குளம் என்று சொல்லி சொல்றார். சூத்திர தொல்குளம் வேளாளர் குளம். உமாதி சிவாச்சாரியார் திருத்தொண்ட புராண வரலாற்றினுடைய இந்த நாயனாரை வேளாளர் 13 வைத்து வகுத்து போற்றியர்கள் காண்க. அதாவது மொத்தம் நமக்கு பெரிய புராணத்தில் 13 வேளாளர் பெருமக்கள். அந்த 13 வேளாளர் பெருமக்களில் வாயிலார் நாயனார் ஒருவர் என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமாம், சூத்திரர் என்ற பெயர் இழிவு பொருள் கொண்டது என்றும், இதனை வேளாளருக்கு இட்டு வழங்கி பார்ப்பனர் இழிவுபடுத்தின என்று சொல்லட்டும். இது வந்து இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, இது வந்து இழிவு பொருள் கொண்டதன்று என்று ஆசிரியர் முதலிய பெரியோர் வழக்கினால் அறியப்படும் என்று சொல்லி, உயர்வு இழிவு என்ற இருபொருளும் அது பெற வழக்கினும் என்று சொல்லி சொல்றாருங்க. நம்ம வந்து உயர்வையே கொள்ளுவது இலக்கணம் என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் சொல்லுகிறார். இப்படி நம்பு வாய்மை நீடு சூத்திர நற்குலம் என்று சொல்லி நமக்கு வருதுங்க. அதனால் வந்து இந்த குலமானது இவர் வந்தமையால் நன்மை பெற்றதுங்கிறார். குலம் நலம் பெறனர். இவர் வந்து அவதரித்ததுனால அந்த குலம் நன்மை பெற்றது. காணவர் குளமிழங்க தத்தைவால் கருப்பம் நீட என்று சொல்லி கணப்பநாயகனுடைய புராணத்தில் சொல்லுவார். காணவர் குளம் விளங்க என்று சொல்லி சொல்லுவார். அது மாதிரி இந்த வேளாளர் குளம் விளங்க, சூத்திர தொல்குளம் விளங்கும்படியாக இவர் வந்து அவதரித்தார் என்று சொல்லி சொல்றார். தபோதனர் என்று சொல்லுவது தவத்தையே தனமாக உடையவர் என்று சொல்லி சொல்றார். ஆமாம், இப்படி அடுத்த திருப்பாட்டில் வாயிலார் என நீடிய மாக்கொடை தூய மாமரபின் முதல் தோன்றியே நாயனார் திருத்தொண்டின் நயப்பொரு மேயகாதல் விருப்பின் விளங்குவார். இப்படி நாயனார் என்று வாயிலார் என்னும் பழமையாகிய அந்த பெருங்குடியில் வந்தவர் வந்து தூய்மையாகிய பெருமரபில் முதல்வராய் அவதரித்து
பொருந்திய பெரு விருப்பத்துடனே விளங்குவார் ஆகி என்று சொல்லி நாயனார் இந்த வாயிலார் நாயனார் பெருமானது திருத்தொண்டிலே அன்பு பொருந்திய அந்த பெரு விருப்பத்தோடு விளங்கினார் என்று சொல்றார் நமக்கு. இந்த பெரிய புராணத்தில் நாயனார் அப்படின்னு வர்றது சில இடங்கள்ல தான் வருங்க. அப்படி இதில் வருது, இந்த இடத்துல நாயனார் திருத்தொண்டின் நயப்புற என்று சொல்லி வருதுங்க. நாயனார் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தலைவர்கள் அர்த்தங்க. ஆமாம், இந்த பெரிய புராணத்தில் கண்ணப்பநாயனோட புராணத்தில் வருது, இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெறுப்பின் என்று சொல்லி அங்கே நாயனார் அப்படின்னு சொல்லி வருதுங்க. நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு உரையாசிரியர் சொல்வார். அது மாதிரி நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்ம எல்லாம் வழிப்படுத்தக்கூடியவர்கள் தான் நாயனார் என்று சொல்லி சொல்றாரு. நாயனார்னா தலைவர் என்று சொல்லி பொருளுங்க. அடுத்த திருப்பாட்டு தான் அவர் எப்படி பூசை செய்தார் அப்படிங்கிறத சொல்றாருங்க. ரொம்ப அருமையான திருப்பாடல் இது. அதாவது அகப்பூசை என்று சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளேயே பெருமானை நிறுவி பெருமானை வழிபாடு செய்வது. மரபாமையான் அமைத்த மனக்கோயில் உள்ளொருத்தி உறவாதி தனையுணரும் ஒளி விளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் மாட்டி அரவானார்க்கு அன்பென்னும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார். அது பெருமான் எப்படி வழிபாடு செய்தார் அப்படின்னா, மரபாமையான் அமைத்த மனக்கோயில் உள்ளுறுத்தி உறவாதி தனையுணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி அப்படின்னாரு. பெருமான் அவர் வழிபாடு செய்த முறை, மரபாமையாகிய கருவியினால் அமைத்த மனமாகிய கோயிலினுள்ளே பெருமானை எழுந்தருளி வித்து நிலைவர ஸ்தாபித்து, ஆமாம், அப்படியே நிலையா எப்பொழுதும் பெருமான் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறார். அப்புறம் அப்படி பொருந்தும்படி அப்பெருமானை உணரும் ஞானம் என்கின்ற ஒளி வீசும் சுடர் விளக்கினை ஏற்றி, உறவாதி தனையுறும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனமாட்டி அப்படின்னார். இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனமாட்டி அப்படின்னா பெருமானை அந்த இரவாத ஆனந்தம் அழிவில்லாத பேரானந்தமாகிய அந்த நீரினால் திருமஞ்சனமாட்டி அறத்தின் வாழும் அந்த நாயனாருக்கு அன்பு என்னும் திருவமுது அமைத்து அர்ச்சனை பூஜை செய்வார். அங்கே திருவமுது என்னன்னா, அகப்பூசையில் அன்பு என்று சொல்லுவது தான் அங்கே ஒரு திருமஞ்சனமாகவும் அதுதான், திருவமுதும் அன்பு தான் அங்கே. ஆமாம், அந்த அகப்பூசை பற்றி சொல்லுகின்ற பொழுது நிறைய பாடல்கள் நமக்கு அகப்பூசையில் இருக்குது. பெருமானுக்கு எப்படியெல்லாம் அகப்பூசை செய்தார்கள், பெருமானுக்கு பூசை செய்தார்கள் அப்படிங்கிறத நமக்கு நம்முடைய திருமந்திரத்தில் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பாளையம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்லன் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புறணைந்தும் காரா மணிவிளக்கு என்று சொல்லி நம்முடைய திருமந்திரத்தில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நம்முடைய பட்டணத்தடிகள் சொல்லுகின்ற பொழுது, போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு என்று சொல்லி அகப்பூசை சொல்றாருங்க. அதாவது மலர் கிடைக்கல அப்படின்னா பசுந்தலை இருக்குது, நீர் இருக்கிறது. இதுவும் கிடைக்கல அப்படின்னா ஏதும் பெறாவிடில் நெஞ்சு உண்டு என்று சொல்லி நமக்கு நம்முடைய பட்டணத்தடிகள் சொல்லுகிறார். அதே மாதிரி அப்பர் சாமிகள் சொல்லுகின்ற பொழுது காயமே கோயிலாக அகப்பூசை சொல்றாருங்க. காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனாருக்கு போற்று அவை காட்டினோமே என்று சொல்லி அங்கே என்ன சொல்றாரு, நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி. அப்போ பெருமானுக்கு அந்த பால் தயிர் நெய் எல்லாம் என்ன அப்படின்னா அங்கே அன்பு தான், நேயம் என்று சொல்லக்கூடிய அன்பு தாங்க. அப்போ பெருமானுக்கு அர்ச்சனை என்று சொல்லுவதும் அகப்பூசையில் அன்பு தான். அதே மாதிரி அமுது என்று சொல்லுவதும் அன்பு தான். அங்கே அந்த பாட்டில் அப்படி சொல்கிறார். அதே மாதிரி நம்முடைய அப்பர் சாமியிலே திருவையாற்று தேவாரத்தில் சொல்லுகின்ற பொழுது, சகமலாத அடிமை இல்லை தானலால் துணையும் இல்லை நகமலாம் தேயக்கையால் நாள் மலர் தொழுது தோவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயாரனார்க்கு என்று சொல்லி பெருமானை அப்படி நகமெல்லாம் தேய மலர் பறித்து பெருமானுக்கு வழிபாடு செய்கின்ற பொழுது அப்படி முகமெல்லாம் கண்ணீர் மல்க வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுடைய அகத்திலே பெருமான் கோயில் கொள்வார். அப்படி அகமல்லால் கோயில் இல்லை ஐயாரனார்க்கு என்று சொல்லி திருவையாற்று பதிகத்தில் சொல்வார். அதே மாதிரி நம்முடைய வாதவூர் அடிகளுக்கு
ரொம்ப பிடித்தது என்ன அப்படின்னா பூசனை என்று சொல்லுகிறார் வாதவூரடிகள். இறைவனுக்கு ரொம்ப பிடித்தது பூசனை அப்படிங்கிறார். பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியனேர் கருளி பூசனை யுகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளேனர். அப்போ பெருமான் எதுக்கு உகந்து வருவார் அப்படின்னா பூசனை யுகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் அருளுவது இனி என்று சொல்லி இறைவன் அந்த பூசனையை விரும்பி ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி நமக்கு வாதவூரடிகளும் சொல்லுகிறார். அதே மாதிரி நம்முடைய சாத்திரங்களிலே வருகின்ற பொழுது, நமக்கு சாத்திரங்களிலே சொல்லுகின்ற பொழுது அந்த ஆன்மஸ்வரூபத்தை நமக்கு சொல்லுகிறார். ஆன்மஸ்வரூபத்தை, அதாவது சாத்திரத்தில் நமக்கு திருக்கழைற்றுப்படியார் என்று சொல்லி அந்த ஒரு நூலிலே வருகின்ற பொழுது அந்த திருக்கழைற்றுப்படியாரில் சொல்றார், தம்மில் சிவலிங்கம் கண்டு அதனை தாம் வணங்கி தம் அன்பால் மஞ்சள் நீர் தாமாட்டி தம்மையொரு பூவாக பூ அழியாமல் கொடுத்து பூசித்தால் ஓவாமையென்றே உடல் என்று சொல்லி நமக்கு அந்த திருக்கழைற்றுப்படியாரில் அகப்பூசையில் இதை சொல்றாருங்க. தம்மில் சிவலிங்கம் கண்டு அதனை தாம் வணங்கி தம் அன்பால் மஞ்சள் நீர் தாமாட்டி, அங்கே திருமஞ்சனம் என்னன்னா அன்பு. ஆமாம், அங்கே அன்பினாலே மஞ்சள் நீர் தாமாட்டி தம்மையொரு பூவாக பூவழியாமல் கொடுத்து பூசித்தாளர். அப்படின்னா அதுக்கு என்ன சாத்திரத்தில் சொல்லணும்னா, ஆன்மஸ்வரூபத்தை ஒப்பில்லாத திருப்பள்ளி தாமமாக மயங்காமல் அதனை சாத்தி தம்மையொரு பூவாக பூ அழியாமல் கொடுத்து என்று சொல்லி அந்த ஆன்மஸ்வரூபத்தையே அந்த ஒப்பில்லா ஒரு திருப்பள்ளி தாமமாக நம்ம கொடுக்கணும் என்று சொல்லி அப்படி மயங்காமல் அதனை சாத்தி தம்மையொரு பூவாக பூ அழியாமல் கொடுத்து பூசித்தால் ஓவாமை என்றே உடல், இந்த உடம்பு மீண்டும் நமக்கு இருக்காது. பெருமான் திருவருளால் நமக்கு பெருமான் ஞான முக்தி பேர் கொடுப்பான் என்று சொல்றார். இது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையிலே வழிபாடு செய்யக்கூடிய நிலையை நமக்கு திருக்கழைற்றுப்படியார் இந்த பாடல் சொல்லுகிறது. அப்படி இந்த அகப்பூசை என்று சொல்லுவது ஞானத்திலே செய்வது, ஞானத்திலே நிற்கக்கூடிய பெரியவர்கள் செய்யக்கூடியது. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம் என்று சொல்லக்கூடியது என்று சொல்லி நமக்கு சொல்றார். இந்த திருப்பாட்டு அகப்பூசை விதி விளக்காய் அமைந்த உறுதிப்பாடு உடையது என்று சொல்றார். அதே மாதிரி இதுக்கு அந்தர்யாக பூசை என்று சொல்லி சிவ ஆகமங்களிலே சொல்லப்படுகிற அந்தர் யாகம்னா உள்ளுக்குள்ளேயே அந்த யாகம் செய்வது என்று சொல்லி அந்த அந்தர் யாகம் தன்னை ஞான பூசையார் இறைவரது தானம் ஆன்ம சுத்தியாகும் என்பது ஞான சாத்திரம். இந்த அந்தரி யாகம் தன்னை ஞான பூசையாய் இறைவரது தானம் ஆன்ம சுத்தியாகும் என்று சொல்லி ஞான சாத்திரம் சொல்லுவது போல அந்த மரபாமையால் அமைத்த மனக்கோயில் என்று சொல்லுவது அந்த மரபாமை என்று சொல்லக்கூடிய சாதனம் கொண்டு அமைத்த மனமாகிய கோயில். பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும்னா நித்தமும் வழிபாடு செய்யணும். அதாவது எப்பொழுதும் மறவாத பெருமானை வழிபாடு செய்து கொண்டு இருக்கணும். தம்பிரானை தன் உள்ளம் தலையவன் அப்படின்னு சொல்லுவார் சுந்தரரை பற்றி சொல்லுகின்ற பொழுது. நம்ம தம்பிரானை தன் உள்ளம் தலையவன் எப்பொழுதும் மனதிலே வைத்து வருடி கொண்டிருப்பவர் என்று சொல்லி உபமன்ய முனிவர் சொல்வார் திருமலை சிறப்பில். அது மாதிரி பெருமானை மன ஆலயத்தில் இருத்தி என்று சொல்றாருங்க. அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்லி திருமந்திரம் நமக்கு சொல்லுவது என்று சொல்லி ஆதி இறைவர் என்று சொல்லி பெருமானை இப்படி உணரும் ஒளிவிளக்கு சுடர் அப்படின்னா ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி என்று சொல்லி தேவாரத்தில் சொல்லுவது போல சொல்றார். இரவாத ஆனந்தம் அப்படின்னா இவை ஏனைய எல்லாம் ஒரு கால் கெட்டு ஒளியும் பெருமானிடத்தில் வைக்கக்கூடிய அந்த சிவ அனுபவமாகிய ஆனந்தம் ஒன்றே கெடாததுங்கிறார். ஆமா, இரவாத ஆனந்தம்னா என்னன்னா பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய சிவ அனுபவமாகிய ஆனந்தம் ஒன்றுதான் கெடாதது. அதான் இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் என்று சொல்லி நமக்கு அம்மையார் சொல்லுவது போல அந்த இரவாத அன்பு என்று சொல்லுவது என்ன அப்படின்னா இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய சிவ அனுபவமாகிய
அந்த ஆனந்தம், அந்த அன்பு தான் நிலையானது என்று சொல்றார். அதே மாதிரி நமக்கு அந்த இடத்துல தான் இரவாத ஆனந்தம் அப்படிங்கிறது அறவான சிவன் அப்படி அன்பு அமுதமாக கொண்டு என்று சொல்லி பெருமானுடைய அந்த அன்பு இருக்குது பாருங்க. அதுதான் இறைவன் அந்த அன்பை நுகர்வதற்காகத்தான் சிறு தொண்டர் இல்லத்துக்கு கைலாயத்திலிருந்து சாமி திருச்செங்காட்டங்குடிக்கு வந்தாராம். சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல சொல்றார், அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு விடையவர்தாம் சித்தமகிழ் வையரவராய் திருமலை நின்று அணைகின்றார் என்று சொல்றாரு. எதுக்கு அவர் அங்கிருந்து அவ்வளவு தூரம் வந்தார் அப்படின்னா, திருமலையிலிருந்து கைலாயத்திலிருந்து திருச்செங்காட்டங்குடிக்கு வர்றார் இல்லைங்களா. அப்படி எதற்காக வந்தார் அப்படின்னா, அவருடைய அன்பை நுகர்வதற்கு. யாருடைய அன்பை? சிறு தொண்டருடைய அன்பை நுகர்தல் பொருட்டு அங்கிருந்து வந்தாராம். சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க, அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு, அந்த அன்பை நுகர்ந்து நாயனாருக்கு அருள் செய்வதற்கு, அதுக்காக தான் வர்றார். சிறு தொண்டருடைய அன்பை நுகர்ந்தார், அப்புறம் என்ன செஞ்சாரு? அவருக்கு அருள் செய்தார். அந்த அன்பை நுகர்ந்து அருளுவதற்கு விடையவர்தாம் எப்படி வந்தார்? சித்த மகிழ் வையரவராய் திருமலை நின்று அணைகின்றார். அது வைரவ கோலத்தில் அங்கு கைலாயத்திலிருந்து இங்கே சேர்ந்தார் என்று சொல்றார். அப்படி வந்தவர் தான் நம்முடைய நாயனார் என்று சொல்றார். இந்த அன்பு அதாவது இது என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த அன்பு தான் இரவாத அன்பு அப்படின்னு சொல்றாருங்க. இதுக்கு நம்முடைய அப்பர் சாமிகள் தேவாரத்தில், நம்முடைய திருவையாறு தேவாரத்தில் சொல்றாரு, வளர்மதை கண்ணியினானை வார்குடலாலும் பாடி களவுபடாததோர் காலம் காண்பான் கடைக்க நிற்கின்றேன். அந்த பாட்டில் சொல்றாருங்க, அளவுபடாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போது இளமன நாகுதழுவி ஏறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்கிறாரு. இந்த பாட்டில் அளவுபடாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போதுன்னார். அப்போ அளவுபடாததோர் அன்பு அப்படின்னா என்னன்னா, இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு ஒன்றுதான் அளவுபடாத அன்பு. அந்த அன்புக்கு அளவே கிடையாது. மற்ற அன்பெல்லாம் அளவுபடக்கூடிய அன்பு. அந்த அளவுபடாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போது, நம்முடைய நாவுக்கரசு பெருமான் திருவையாறு வருகின்ற பொழுது அவர் எப்படி பெருமானிடத்தில் அன்பு வச்சிருந்தார்னா, அளவுபடாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போது. அப்புறம் என்ன சொல்றாரு? இளமன நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லி அந்த பாட்டில் அந்த இறைவனிடத்தில் நாம் வைக்கக்கூடிய அன்பு அளவுபடாதது அன்புன்னாரு. அந்த அன்பு வைத்த காலத்தை சொல்லுகின்ற பொழுது களவுபடாததோர் காலம் என்று சொல்லுவார். களவுபடாத காலம்னா இறைவனை நினைந்து வழிபாடு செய்யக்கூடிய காலங்கள் தான் களவுபடாத காலம். மற்ற காலமெல்லாம் களவுபட்ட காலம். பெருமானை நினையாது நாம் உலகியல் இன்பங்களிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் களவுபட்ட காலங்கள். அதான் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் சொல்லுவது போல, பிறவா நாளே அப்படின்னார். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேம்பர். இங்கே களவுபடாதது ஒரு காலம் என்று சொல்லி அந்த இறைவனை வழிபாடு செய்த காலங்களை அப்படி சொல்றாருங்க. அப்படி அகமலர்ந்த அர்ச்சனையில் அகப்பூசை நிகழ வரும் என்று சொல்லி நமக்கு இந்த பாட்டில் சொல்றாருங்க. அதற்கு அடுத்த திருப்பாடலில் சொல்லுகின்ற பொழுது, அகமலர்ந்த அர்ச்சனையில் அந்நலார் தமைநாளும் நிகழவரும் அன்பினால் நிறை வழிபாடொழியாமே திகழநெடு நாள் செய்து சிவபெருமான் அடிநிழல் கீழ் புகழமைத்து தொழுதிருந்தார் புண்ணியமை தொண்டனார். அப்படியே சாமியினுடைய திருவடியில் அப்படியே அமர்ந்திருக்கிறார் நாயனார். அதாவது அகமலர்ந்த அர்ச்சனையில் அப்படின்னார். அகத்துள் விளங்கிய பூசையில் அப்படியே சிவபெருமானை நாள்தோறும் நிகழ வருகின்ற அன்பினாலே அப்படி அந்த அகப்பூசை எப்படி செஞ்சார்னா, நாள்தோறும் அந்த பூசை செய்தார். அப்படி அந்த பூசையில் நாள்தோறும் நிகழ வருகின்ற அன்பினாலே நிறையும் வழிபாட்டினை இடையராது விளங்கும்படி நெடுநாட்கள் செய்து, கொஞ்ச நாளெல்லாம் இல்லைங்க, நீண்ட நாட்கள் செய்து சிவபெருமானது திருவடியின் கீழே புகழாக அடைந்து புண்ணியமை தொண்டனாராகிய வாயிலார் நாயனார் தொழுது அமர்ந்திருந்தார். அவருடைய வாயிலார் நாயனார் அப்படியே அடிநிழல் கீழ் நீண்ட நாட்கள் அப்படியே அந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி அவருடைய அந்த புண்ணியமை தொண்டராகிய வாயிலார் நாயனார் தொழுது அமர்ந்திருந்தார். அப்படின்னா பெருமான் திருவடி அடைந்தார் என்று சொல்லி திருவடியில் சேர்ந்திருந்தார். திருவடி மறவாது இடையராத சிவபோகத்தில்
தொழுதிருத்தலே வீடு பேர் என்று சொல்லி அந்த சிவபோகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை அவர் அடைந்திருந்தார் என்று சொல்லி சொல்றாருங்க நமக்கு. அப்படி அந்த பூசை என்று சொல்லுவது இடையராது செய்யணுங்க. அர்ச்சுனன் எப்படி பூசை செய்தார் அப்படிங்கிறத நமக்கு ஞானசம்பந்த பெருமான் கோளிலி தேவாரத்தில் சொல்றார். வஞ்சமனத்து அஞ்சொடிக்கு வைகடுநற் பூசனையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் இந்துகந்தான் கொஞ்சிகிளி மஞ்சனவும் கோளிலியம் பெருமானே என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது நம்முடைய அர்ச்சுனன் பூசை செய்து பாசுபதம் பெற்றான் பெருமானிடத்திலே. எப்படி பூசை செய்தான் அப்படின்னா, வஞ்சமனத்து அஞ்சொடிக்கு 5 புலன்களை அடக்கி, அப்புறம் வஞ்சமனத்து வைகளுநற் பூசனை, வைகளும் என்று சொல்லுவது இடையராது தினசரி பூஜை பண்ணாராம். ஆமாம், வஞ்சமனத்து அஞ்சொடிக்கு வைகளுநற் பூசனையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பி எனவே நினையும். அப்படி பஞ்சவரில் பார்த்தனுக்கு, பாண்டவர்களிலே பார்த்தன் என்று சொல்லக்கூடிய அர்ச்சுனனுக்கு பெருமான் பாசுபதம் கொடுத்தான். அப்படி பெருமான் பாசுபதம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, 5 புலன்களை அடக்கி தினந்தோறும் பூசை செய்தார் என்று சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்திலே சொல்லுகிறார். அது மாதிரி நாயனார் அப்படி செய்ததுனால பெருமானுடைய திருவடி மறவாது இடையராத அந்த சிவபோகத்திலே, சிவபோகம் என்று சொல்லுவது அந்த ஞானத்திலே அவர் முதிர்ந்த நிலை, அதாவது தசகாரியத்திலே 10வது நிலையாக வைத்து போற்றப்படுவது சிவபோகம் என்று சொல்லுவது. நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் கூட வெள்ளானை சருக்கத்திலே அந்த மலைநாடு செல்லுகின்ற அந்த நிகழ்வை சேக்கிழ பெருமான் சொல்லுகின்ற பொழுது இதை சொல்றாருங்க. சிவபோகம் அப்படிங்கிறது அங்க வருது. எப்படி சொல்றாரு அப்படின்னா, படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி வடிவு நம்பி ஆரூரர் செம்பொன் திருமேனி வனப்பாக கடிய வெய்ய இருவினையின் கடல்கட்டெழுந்து கதிர்பரப்பி கரைகட்டெழுந்து கதிர்பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால் என்று சொல்லி அந்த சிவபோக முதிர்ச்சி வந்தது. அதற்கு பிறகு அவர் மலைநாடு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணம் வந்தது என்று சொல்லி நமக்கு நம்முடைய சேக்கிழார் பெருமான் வெள்ளானை சருக்கத்தில் 2வது பாடலையே சொல்றார். நமக்கு அந்த சிவபோகம் என்று சொல்லக்கூடிய நிலையை நாயனார் அடைந்தார் என்று சொல்லி நமக்கு இங்கே அடிநிழல் கீழ் தொழுதிருந்தார் என்று சொல்லி அந்த திருவடி மறவாத இடையராத சிவபோகத்திலே தொழுது இருத்தலே வீடு வேறு என்று சொல்லி அப்படியே அந்த பெருமானுடைய திருவருள் வியாபகத்தில் அந்த இன்பத்தில் அப்படியே மூழ்கி இருப்பது, அதுதான் அந்த சிவபோகம் என்று சொல்லி சொல்றார் நமக்கு. அப்படிப்பட்ட நாயனார் நம்முடைய கடைசி பாட்டில் சொல்றார், நீராறும் சடையாரை நீடுமன ஆலயத்துள் ஆறாத அன்பினால் அர்ச்சனை செய்து அடியவர்வால் பேராத நெறிவற்ற பெருந்தகையார் நம்மை போற்றி சீராறும் திருநீடோர் முனையிடுவார் திறமுறைப்பார் என்று சொல்லி அடுத்த நாயனாருடைய சரீரத்துக்கு தோற்றுவாய் செய்கின்றார். இப்படி நீராறும் சடையாரை, கங்கையாறு நிறைந்த சடையுடைய பெருமானை தமது நீடும் மனக்கோயிலுள்ளே ஸ்தாபித்து, அப்படியே மனக்கோயிலுள்ளே ஸ்தாபித்து மிக்க அன்பினாலே பூசித்து ஆறாத அன்பினால் அர்ச்சனை செய்து அடியவர்வால் பெறாத நெறிபற்ற அந்த அடியவர்களுடன் இருந்து நீங்காத வீட்டு நெறியை பெற்ற பெருந்தகையாராகிய வாயிலார் நாயனார். அப்படின்னா சிவலோகத்தில் சென்று பெருமானுடைய திருவடியை கும்பிட்டு இருக்கக்கூடிய அந்த அடியார்களோடு அங்கு இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு அவர் பெற்ற நிலையை சேக்கிழார் நமக்கு இதில் அருளுகின்றார். இதில் இந்த சரீரத்தில் நமக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, பெருமானுக்கு அகப்பூசை செய்வது சிறப்பு தருவது. எப்படி வழிபாடு வெளியில் செய்கிறோமோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நாம் செய்யணும். புறப்பூசைக்கு வருவதற்கு முன்பாக அகப்பூசை செய்து அதற்கு பிறகுதான் பெருமானை வெளியில் புறப்பூசை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கிறது. அகப்பூசை என்று சொல்லுவது சிவபூசையினோட ஒரு அங்கமாக வைத்து சொல்லுவார்கள். இப்படி சிவனுக்கு அகப்பூசை செய்தல் சிறப்பு தருவது. இன்னொன்று, அகப்பூசை முடிவில் புறப்பூசை செய்யத்தக்கது என்பது ஆகம விதி. அதையோடு நின்றக்கூடாது, மீண்டும் நம்ம புறப்பூசையும் செய்யணும். அகப்பூசையில் மறவாமை, ஞானம், ஆனந்தம், அன்பு முதலிய இவைகளை பூசைக்குரிய சாதனங்கள். புறப்பூசையில் மலர்கள் இதெல்லாம் வச்சு நிவேதனம் எல்லாம் செய்யணும். அகப்பூசையில் எல்லாமே என்னென்னா நமக்கு மறவாதிருத்தல் பெருமானை. அப்புறம் ஞானம், ஆனந்தம், அன்பு என்று சொல்லக்கூடிய நாயனார் பூசை செய்தது அப்படி தான் செய்திருக்கிறார். அகப்பூசை முறையால் செய்வோர் சிவனடிக்கில் அடியரோடு நீங்காதிருப்பர். அவன் அகப்பூசை முறையாக செய்து கொண்டு வந்தோன்னா
பெருமானுடைய அந்த திருவடிக்கு கீழே நம்ம மட்டுமல்ல அடியார்களோட நீங்காது இருப்போம் என்று சொல்லி நமக்கு சிவப்பணிய உரையிலே அருளுகின்றார். இந்த அளவு நாயனாருடைய திருவடிகளை, வாயிலார் நாயனாருடைய திருவடிகளை சிந்தித்து நம்முடைய திருவாவடுதுறை குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.